இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிங்களா? சரி, இது ஒன்று ஒரு ஐடியா சொல்லிடுறேன். சிலருக்கு டவுட் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன சொல்ல, நான் எனது வீட்டிலிருந்து 30 மீட்டர் வடமேற்கு திசையை சென்றேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த திசை ஒன்றா வரைஞ்சி வச்சுங்க. இதில் எது வடமேற்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுதான் வடமேற்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு. ரைட்டாப்பா? இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றான். ரைட்டா? என்னுடைய வீடு. ரைட்டாப்பா? இப்போ இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? சும்மா ஒரு புள்ளி. இதான் என்னோடய வீடு. அங்கேருந்து எப்படியா போகிறேன்? 30 மீட்டர் வடமேற்கு. வடமேற்குன்னு எப்படியா போகணும் பாருங்கள். இதான் என்னோடய வீடுன்னு வச்சுங்க. இங்கேருந்து வடமேற்குன்னு அப்படி தானே போகணும். பாருங்கள், வடமேற்கு. ரைட்டா? இது கிளியராக பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து என்னப்பா சொல்கிறான்? 30 மீட்டர் தென்மேற்கு. தென்மேற்குன்னா என்னப்பா? இப்போ இந்த புள்ளியிலேருந்து தென்மேற்கு. அப்போ தென்மேற்குன்னா இதான்பா. இதுவும் 30 மீட்டர் இப்படி போனால் அந்த புள்ளியிலிருந்து தென்மேற்கு. ரைட்டா? அப்புறம் என்னப்பா சொல்கிறான்? பிறகு நான் 30 மீட்டர் தென்கிழக்கு. தென்கிழக்குன்னா எப்படி பாருங்கப்பா? இப்படி வரணும். ரைட்டா? சவுத் ஈஸ்ட். அப்போ சவுத் ஈஸ்ட்னா இதுதான் சவுத் ஈஸ்ட். ரைட்டா? ஒரு 30 மீட்டர் வந்துட்டான்பா. அவ்வளோதான்பா. இப்போ இந்த பிளேஸில் நின்ட்டான். ஃபைனலாக என்னோடய வீட்டுக்கு நான் போனேன்னா எந்த திசையை நோக்கி நான் ட்ராவல் பண்ணணும் பாருங்கப்பா. இந்த புள்ளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு போனோன்னா எந்த திசையில் ட்ராவல் பண்ணணும்? அவ்வளோதான்பா. இது என்ன டைரெக்ஷன் பாருங்கப்பா. இப்படி போகிறோம்ல, இது பேர் என்ன சொல்கிறோம்? நார்த் ஈஸ்ட். வடகிழக்கு திசையை நோக்கி நான் ட்ராவல் பண்ணால் தான் என் வீட்டை போய் ரீச் ஆவேன். ரைட்டா? அப்போ என்ன ஆன்சர்? வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். சரி, மனோகர் அப்படின்றவர் ஒரு நண்பர் வீட்டிற்கு போகிறாராம்பா. ரைட்டா? மனோகர் வீட்டிலேருந்து ஓகேங்களா வடபுறமாக அப்படின்னு நார்த்து தானேப்பா? வலதுபுறமா இல்லை வடபுறமாகவாப்பா? நார்த்து தானேப்பா? இங்கிலீஷில் என்னப்பா இருக்குது? ரைட்பா, நார்த்து தான். அவங்க வீட்டிலேருந்து நார்த்து டைரெக்ஷன் தான் போகிறாரு. சரி, ரைட். மனோகர் அவங்க வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருப்பா. இதான் வந்து மனோகரோட வீடுன்னு வச்சுங்க. அங்கேருந்து எப்படி போகிறாருன்னா ஓகேங்களா வடக்கு நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு நார்த்து டைரெக்ஷனில். எவ்வளோ போயிருக்காருப்பா? 100 மீட்டர் போகிறாருப்பா மேலே. ரைட்டா? அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வலதுபுறம் திரும்புகிறார். இதென்னப்பா ரைட்டு? இப்படி ஃபேஸ் பண்ணும்போது தானே ரைட்டு. அப்போ ரைட் எடுத்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் போகிறாரும்பா. அங்கேருந்து என்ன மீண்டும் வலதுபுறம் திரும்பி 400 மீட்டர் போகிறாராம். பாருங்கப்பா, இது 100னா இப்போ 400 அப்படின்னு கீழே தான் வரையணும். அப்போ இது 400 மீட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வீட்டை அடைகிறாருன்னு சொல்கிறான். இதுதான் அவனோட ஃப்ரெண்ட் ஹவுஸுப்பா. ரைட்டாக அவன் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ நண்பனின் வீடு எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் ஓகேங்களா இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கான். ஆக்சுவலாக இது என்னென்னா தமிழில் ஒரு சின்ன வார்த்தை மிஸ் ஆகிருக்கு. என்னென்னா இது வந்து மனோகர் வீட்டிலிருந்து எந்த திசையில் அவனது நண்பன் வீட்டு உள்ளது. ரைட்டா? இதுதான் அது எக்ஸாம்லேயே இது மிஸ் ஆகிருக்கு அந்த வார்த்தை. பாருங்கள், இன் விச் டைரக்ஷன் ஹவ் ஃபார் இஸ் த ஹவுஸ் ஆஃப் இஸ் ஃப்ரம் இஸ் ஹவுஸ். அதாவது மனோகர் வீட்டிலிருந்து அவனது நண்பன் வீடு எந்த திசையில் உள்ளது, எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்குறான். அப்போ இது எப்படிப்பா எழுதணும்? இதில் குறுகிய தூரம் தான் எழுதணும். இந்த மாதிரி கிராஸாக தான் போகணும். இதான் குறுகிய தூரம்னு சொல்லுவோம். இது என்னென்னா ஒரு முக்கோணம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்கப்பா. இது பேர் செங்கோண முக்கோணம், பித்தாகரஸ் தியரம்னு சொல்லுவாங்க. ஐடியா இருக்கா? பித்தாகரஸ் தியரம்னா என்னப்பா? இந்த செங்கோண முக்கோணத்தில் இது ஏன்னு சொல்கிறேன், இது பின்னு சொல்கிறேன், இது வந்து சின்னு சொல்கிறோம். ரைட்டா? செங்கோண முக்கோணத்தில் என்னப்பா சொல்லுவோம்? ஏ ஸ்கொயர் சொல்லுங்கள் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடிக்கணும்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஈக்குவல் டு சி ஸ்கொயருக்கு ஈக்குவல். அதே தாங்க பண்ண போகிறோம். இது எவ்வளோப்பா? இது 400. அப்போ இதுவும் 400 இருக்கும். இந்த தூரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது எவ்வளோப்பா சொல்லுங்கள்? மொத்தம் இது 400 மீட்டர். இது 100 மீட்டர் போச்சுன்னா மிச்சம் எவ்வளோப்பா இருக்கும்? 300 மீட்டர். பாருங்கள், மொத்தமாக இது 400ன்னு சொல்கிறான். இது 100னா எதிர் திசையில் 100 தான் இருக்கும். அவ்வளோதான்பா. இது 400, இது 300னா இது என்னவாக இருக்கும்? 500 இருக்கும். செக் பண்ணிடலாமா? அது எப்படி செக் பண்ணிங்கன்னா இதோட திசையை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம், இதோட தூரத்தை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 ஸ்கொயர் ப்ளஸ் 300 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னால் 16 16. 2 ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் 4 ஜீரோ. 3 ஸ்கொயர்னால் 9. 2 ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் 4 ஜீரோ. அப்போ 25. 4 ஜீரோ வந்துருச்சு ஆட் பண்ணால். அப்போ எக்ஸோட வேல்யூ ரூட் எடுத்தால் 25 ரூட் எடுத்தால் 5. 4 ஜீரோவுக்கு ரூட் எடுத்தால் 2 ஜீரோ. அப்போ 500 மீட்டர் தூரத்தில் இருக்காம்பா. மனோகர் வீட்டிலேருந்து அவங்க நண்பன் வீடு 500 மீட்டரில் இருக்கு. என்ன திசையில் இருக்குப்பா?
மனோகர் வீட்டிலிருந்து வேறு மார்க்கு இப்படி போகணும். அப்போ இது என்ன டைரெக்ஷன் பா இது பாருங்கள். மனோகர் வீட்டிலிருந்து அவனோட நண்பன் வீடு என்ன திசையில் இருக்குது? அவனோட ஃப்ரெண்ட் ஹவுஸ் ஃப்ரம் மனோகர் ஹவுஸ் தான் கேட்குறான், ஃப்ரம் மனோகர் ஹவுஸ். அப்போ இது என்ன டைரெக்ஷன் பா இது? சவுத் ஈஸ்ட். அப்போ 500 மீட்டர் தென்கிழக்கு திசையில் அவன் நண்பன் வீடு இருக்குப்பா. ரைட்பா. அடுத்த கேள்வி என்னப்பா சொல்கிறான்? ஒரு மனிதன் வடமேற்கு திசையை நோக்கியவாறு இருந்தான். வடமேற்குன்னா உங்களுக்கு தெரியும், இதானப்பா வடமேற்கு, ரைட்டா? அங்கேருந்து எப்படிப்பா போகிறான்? கடிகாரம் சுற்றும் திசையில் 90. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கடிகாரம் சுற்றும் திசைனா ப்ளஸ்ஸு, கடிகாரம் முள்ளுக்கு எதிர் திசை ஆன்டி கிளாக் வைஸ்னால் மைனஸ்வா. அப்போ அங்கேருந்து பிறகு கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில், அது ஆன்டி கிளாக் வைஸில் 135 டிகிரி போகிறான். அப்போ -135பா. ஃபைனலாக தற்போது எந்த திசையில் உள்ளான்னு கேட்குறான். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் என்னப்பா இருக்கும்? +45 -45 பெரிய என்னோட குறி என்னப்பா? இப்போ -45னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம எங்கேப்பா இருக்கோம்? வடமேற்கு திசையில் இருக்குமா? அங்கேருந்து 45 டிகிரி கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் போகணும். இங்கே வரணுமா இல்லை இங்கே வரணுமாப்பா? -45. இது நீங்கள் சொல்கிறது +45னா இப்படி போகும், இதான் கடிகார முள் திசை. மைனஸ்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசை, இதான் 45 டிகிரி, ரைட்டா? அப்போ ஃபைனலாக நம்ம எந்த திசையை நோக்கியவாறு வந்திருக்கோம்? வெஸ்ட், மேற்கு திசை நோக்கி. இல்லைனா இது புரியலன்னு வச்சுங்களேன், இதான் ஈஸிவா. இல்லைன்னா நீங்கள் இந்த படம்லாம் வரைஞ்சி சால்வ் பண்ணணும். இனிஷியலாக நார்த் வெஸ்ட்டை பார்த்துட்ருக்கான். அங்கேருந்து எப்படிவா போகிறான்? 90 டிகிரி கடிகார முள் திசை. அப்போ கடிகார முள் திசைனா இப்படி வா, இங்கேருந்து இங்கே வரும். 1:45 2:45 தான் 90. அப்போ எங்கேப்பா வந்திருக்கான்? நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்திருக்கான், வடகிழக்கு வந்திருக்கான். அங்கேருந்து என்ன சொல்கிறான்? கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் 135னா 1 2 3 3:45 தான் 135. ஃபைனலாக எந்த திசையை நோக்கி இருக்கான் பாருங்கப்பா? வெஸ்ட், மேற்கு திசையை நோக்கி வரும்.